குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாபெரிவானுடைய அனுக்கிரக சரிதத்தை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம். மகாபெரிவானுடைய அனுக்கிரகம் ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் கடந்தது. மகாபெரிவால நேரில் போய் தரிசிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இப்போ காஞ்சி மடத்துக்கு போயிட்டு பிருந்தாவனம் பார்த்துண்டு அங்கே சேவிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மானசீகமாக மகாபெரிவாளை நினைச்சாலே போதும், மகாபெரிவா உங்களுக்கான அனுக்கிரகத்தை பொழிய காத்துட்ருக்கார். அது மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மகாபெரிவா கிட்ட மிகுந்த பக்தி கொண்ட ஒரு வசதியான பணக்கார ஃபேமிலி ஒன்று இருந்தாங்க. அவங்க மகாபெரிவால மாதம் வந்து நிறைய பூ பழங்கள்லாம் காணிக்கையாக கொடுத்து பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது வழக்கம். ஒரு தடவை மகாபெரிவால தரிசனம் பண்ணுறதுக்காக கணவனும் மனைவியும் பெரியவாளை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பெரியவாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை ஒன்று பண்ணி போடணும் அப்படின்னு பிரியப்பட்டு 108 எலுமிச்சம்பழம் வாங்கி தங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்கார பெண்கிட்ட அதை கோக்க சொன்னாங்க. அந்த பெண்ணும் மகாபெரிவாளுக்கு பண்றோம் அப்படிங்கிற சிரத்தையோட, மகாபெரிவா மேல இருக்கிற பக்தியோட அந்த 108 எலுமிச்சம்பழத்தையும் போக்கரைச்ச மகாபெரியவா மகாபெரியவா மகாபெரியவான்னு சொல்லிண்டே மனமுருகி பிரார்த்தனை பண்ணி அந்த 108 எலுமிச்சம்பழத்தையும் போத்து இவங்கள்ட்ட தந்தாங்க. இவங்க அதை எடுத்துட்டு அது கூட சில பூக்களையும் பழங்களையும் வாங்கிட்டு ஒரு மூங்கில் கூடையில் எடுத்துட்டு பெரியவா கிட்ட தரிசனம் பண்றதுக்காக வராங்க. யூஸ்வலா பெரியவா தரிசனம் பண்றச்ச நிறைய கூட்டம் இருக்கும். அந்த வரிசையில் நின்று இவங்களும் ஒவ்வொருத்தரா நகர இவங்களும் வந்துட்டே இருக்காங்க. பெரியவா பக்கத்துல வந்த உடனே பெரியவாளுக்கு அந்த மூங்கில் தட்டை பெரியவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்றாங்க. பெரியவா அதை கண் கொட்ட பார்க்குறார். அந்த எலுமிச்சம்பழம் மாலையை மட்டும் அவ்வளவு ஆர்வமா, அதை ஒரு புது விஷயம் மாதிரி அதை ஒரு இன்ட்ரெஸ்டோட பெரியவா பார்க்குறார். பார்த்துட்டு ஒரு புன்முறுவலோட அந்த மாலையை எடுத்து தன்னோட கழுத்துல போட்டுண்டார். அது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் பிரசாதமா தந்தார். பின்னாடி நிறைய கூட்டம் இருந்ததுனால எல்லாரும் அடுத்தடுத்து சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பெரியவாளை மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு நகர ஆரம்பிச்சாங்க. பெரியவா செத்த நில்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பெரியவா சொன்னோடனே இவங்க நிற்கிறாங்க. பெரியவா நார்மலாக குங்குமம் பிரசாதம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ண அனுப்பிச்சிடுவார். நில்லுங்கன்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஏதோ ஆச்சரியம், அல்லது பெரியவா ஏதோ சொல்ல போறார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதுல பெரியவாளை பார்த்து மறுபடியும் நமஸ்காரம் பண்ண அந்த தோரணையோட நிற்கிறாங்க. பெரியவா அவங்கள பார்த்து, இந்த எலுமிச்சம்பழ மாலையை இவ்வளவு சிரத்தையா, இவ்வளவு ஆத்மார்த்தமா எனக்காகவே பண்ணி கோத்து தந்த அந்த வேலைக்கார பெண்ணுக்கு என்னோட ஆசீர்வாதத்தை சொல்லுங்கோ அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு குங்கும பிரசாதம் மறுபடியும் எடுத்து அவ கையில தந்தார். பெரியவா தன்னை நினைச்சு வெகு சிரத்தையா அந்த வேலைக்கார பெண் பண்ண விஷயத்துக்கு பெரியவா இங்கிருந்தே அவளுக்கு ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் பண்ணி அருளினார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இன்னொரு முறை பெரியவா ஒரு யாத்திரை போயிருந்தார். அப்ப ஆந்திரால ஒரு பண்டிதரை சந்திச்சார்.
அந்த பண்டிதருடைய தகப்பனார் ராமாயணத்தை தெலுங்குல எழுதியிருந்தார். அந்த பண்டிதர் இதை பத்தி பெரியவா கிட்ட எதுவும் சொல்லலை. ஆனா அந்த பண்டிதர் பெரியவா மேல அதீத பிரியமுள்ள பக்தியுள்ள ஒரு அன்பர். அவர் பெரியவாளை சேவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப பெரியவா, உன்னுடைய தகப்பனார் தெலுங்குல ராமாயணம் எழுதியிருக்கார் இல்லையா அப்படின்னு பெரியவா கேட்கிறார். இவருக்கு ஆச்சரியமா இருந்தது, நம்ம சொல்லாமையே எப்படி பெரியவாக்கு தெரிஞ்சது அப்படின்னு. இது பெரியவா தினம் தினம் பண்ற அற்புதங்கள்ல ஒண்ணுதான் தீர்க்க தரிசனம். அதை தாண்டி பெரியவா அவர்கிட்ட, நான் சமஸ்கிருதத்துல 50-60 ராமாயணம் படிச்சுட்டு இருக்கேன், உன் தகப்பனார் எழுதின புக்கையும் எனக்கு எடுத்துட்டு வா, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பண்டிதர் பெரியவா கிட்ட ரொம்ப அனுசரணையாகவும் ஜாலியாகவும் பேசக்கூடியவர் தான். பெரியவாக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அது முழுக்க முழுக்க தெலுங்குல எழுதுனது பெரியவா, நீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டார். பெரியவா அதற்கு பதில் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது ராமாயணம் புக்கு தானே, நான் தினமும் புஷ்பம் சாத்தி அதை பூஜிக்கிறேன் அப்படி சொன்னார். அந்த பண்டிதருக்கு முகமெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. பெரியவா எவ்வளவு ஒரு, அதாவது அந்த பண்டிதர் தனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த எவ்வளவு உயர்வா பெரியவா அதை மாத்தி சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. பெரியவானுடைய இந்த குணம் தான் பெரியவாளை இன்னும் பெரியவாளா பார்க்க வைக்குது. ஆனா பெரியவாக்கு இந்த மொழியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்த நாள் அந்த பண்டிதர் வந்தார். அந்த புத்தகம் எல்லாம் எடுத்து பெரியவா கிட்ட கொடுத்தார். வாங்கி வச்சுட்டு நீ நாளைக்கு வா அப்படி சொல்லி சொன்னார். அந்த பண்டிதர் அடுத்த நாளும் வந்து பெரியவாவை நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுக்கிட்டார். அப்போ அந்த புக்குல இருந்த ஒரு ஸ்லோகத்தை பெரியவா அந்த பண்டிதருக்கு பாடி காண்பிச்சார். இத காமிக்கிறச்ச நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, தெலுங்குல இருக்கு, பெரியவா ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதை வந்து சிறுதையா கத்துண்டு பாடினார் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஆனா அதற்கு அந்த பண்டிதர் சொன்ன விஷயம்தான் பெரியவானுடைய ஞானத்தை நமக்கு சொல்லும். அந்த பாடலை பெரியவா தெலுங்குல அதே ராகத்தோட பாடி காமிச்ச உடனே அந்த பண்டிதர் சொன்னார், பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் மல்க அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய தகப்பனார் இறந்து போய் பல வருடங்கள் ஆச்சு பெரியவா, அவரை பத்தி நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது, நீங்களா தான் ராமாயணம் எழுதியிருக்கிறதா எங்கிட்ட கேட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாதுன்னு நான் கிண்டல் பண்ற தோரணையில தான் உங்களை நான் கேட்டேன். அப்ப கூட நீங்க என் மேல கோபப்படாம ராமாயணம் தானே, அந்த புக்குக்கு நான் புஷ்பம் போட்டு பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொன்னீங்க. இப்போ நீங்க பாடின இந்த ஸ்லோகம் என்னுடைய தகப்பனார் சாகர வரைக்கும் அவர் வாயில முணுமுணுத்துட்டு இருந்த ஸ்லோகம் பெரியவா. இத கேட்கறச்சவே எனக்கு மெய்சில் இருக்குது பெரியவா, நீங்க கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். பெரியவா மதம், மொழி, இனம், ஏழை, பணக்காரன் இந்த மாதிரியான எந்த பாகுபாடுமே இல்லாம தான் தன்னுடைய பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பொழிந்தார். பெரியவாள நீங்க நினைச்சிருந்தா போதும், பெரியவாள நீங்க எந்த விதத்திலையும் டெஸ்ட் பண்ண வேண்டாம். பெரியவாள நினைச்சா நீங்க நினைக்கிற பிரார்த்தனை ஈஸியா நிறைவேறும். பெரியவா ஒரு நடமாடும் தெய்வமாவே இந்த பூ உலகில் 100 வருஷம் வாழ்ந்து அவ்வளவு பக்தர்களுக்கு நிறைய கருணை மழை பொழிந்திருக்கார். இதை ஒவ்வொரு எபிசோட்லையும் நிறைய விஷயங்களை, பெரியவானுடைய அனுக்கிரக சம்பவங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.